ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர்கள் அண்டை தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விசேஷமான ஒரு காரியத்திற்காக தெரிந்தெடுத்து ஒரு பொறுப்பை பகிரங்கமாக கையளித்து அன்றைய முறைமையின்படி அபிஷேக தைலத்தினால அபிஷேகித்து அந்த நபரை வேறு பிரித்து வைக்கிறார்கள். அபிஷேகம் அதுதான் அபிஷேகம் பண்ணுதலாக காணப்படுகிறது. அன்றைய சூழ்நிலையில் தாவீது 3 தரம் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால், அவருடைய மகனாய் காணப்பட்டதான சாலமோனை 2 விசை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இப்படியான வேறு எந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்ததில்லை. கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான ராஜா இவர் என்பது இதனால் உறுதியாக தெரிகிறது. தாவீதுக்கு வயது சென்று விட்டதென்று கண்டதான அதோனியா தன்னைத்தானே உயர்த்தி தன்னை திடப்படுத்துகிறார். இவன் அப்சலோமின் சகோதரன். இதை தாவீது அறிந்த பொழுது ஆசாரியனாகிய சாதோக்கை அனுப்பி சாலமோனை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆலயத்துக்கென்று தான் சபதரித்து வைத்தவர்களும் ஆலயத்தினுடைய மாதிரியும் சாலமோனிடம் கொடுத்து நல்ல ஆலோசனை சொல்லி சபையை பார்த்து தாவீது ஒரு விசேஷ காரியத்தை சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்று சொல்லி ஜனங்கள் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை அள்ளி கொடுத்த பிற்பாடு தாவீது ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே கடல் சொன்ன பலியிட்டு போஜனம் பண்ணி சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். பொதுவாக தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள் இறந்த பிற்பாடுதான் அடுத்த ஒரு ராஜா அந்த ஸ்தானத்திலே கடந்து வருவார்கள். ஆனால் இங்கே தான் இன்னமும் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மகனாய் காணப்பட்டதான சாலமோனை அந்த ஸ்தானத்திலே ஏற்றி அழகு பார்த்ததான தாவீது ராஜாவை பார்க்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ராஜாவாக காணப்பட்ட தகப்பனுடைய விருப்பத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய அபிஷேகம் பண்ணப்பட்டபடியே சாலமோனும் அதன்படி செய்து முடித்தார். ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டப்பட்டு உடன்படிக்கை பெட்டியும் அந்த இடத்திலே வைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு நீண்ட ஜெபத்திற்கு பிற்பாடு ஆலயத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறதை அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆலயத்தை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்பதை விளங்க வைப்பதற்காக 2ஆம் விசை சாலமோனுக்கு தரிசனமான கர்த்தர் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அங்க விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. இத்தனையும் நடைபெற்ற பிற்பாடும் சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனது காரணம் என்ன? தன்னுடைய மாம்ச இச்சைகளை விட்டு அவர் விலகவில்லை. இன்னும் தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய மாம்ச இச்சைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமாக வாழாவிடில் சாலமோனை போல தேவனுடைய அந்த கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். எனவே இதை உணர்ந்தவர்களாக தேவனை சார்ந்து வாழும்படியாய் இந்த காலை பொழுது நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அல்ல, அவரை நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை ஒரு நாளும் மறக்க கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2ஆம் விசை அபிஷேகம் பண்ணப்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு இடம் கொடுத்தவராய் தேவனுடைய சித்தத்தை அறியாதவராய் செயல்பட்டதான சாலமோன் தன் வாழ்க்கையிலே பல சோதனைகளுக்குள்ளாய் கடந்து நேரிட்டது. தன் வாழ்க்கையில தனக்கு இருந்ததான சகலவிதமான காரியத்தையும் அவர் இழந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னார், கர்த்தர் நம்மை அபிஷேகத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தை இழக்காதவர்களாக தேவனுடைய சுத்தம் செய்யும்படியாய் காலை நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. தாயின் கற்பத்திலே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். நீர் உண்மையுள்ளவர்கள் என்று எங்களை நம்பி ஆண்டவரேன் தகப்பனை இப்படிப்பட்ட பொறுப்புகளை உமக்கென்று வாழும்படியான அப்படிப்பட்ட காரியங்களை தந்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரேன் இந்த உலகத்துல வாழ்கின்ற நாட்கள் பரிந்தோம் அப்பா, முடிவு பரிந்தோம் உமக்கென்று உண்மையாய் வாழ்ந்து உமக்கு பிரியமாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவீராக. தேவ கிருபை
யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.